வெல்கம் டு சாய் சிம்பிள் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான சுவையான எக் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து விடுங்க. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 இன்ச்சு சைஸ்க்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 4 கருவேப்பிலை இலை. வெங்காயம் கண்ணாடி மாதிரி மாறுற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேங்காய் துருவலும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கியிருக்கிறேன் நான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை நல்லா ஆற வச்சு மிக்சியில் ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 1 இன்ச் பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. மசாலா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்துடலாம். மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலா கூட ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணி சேர்த்துடலாம். மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு ஸ்டவ்வை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. எக் மசாலா பண்ணுறதுக்காக நான் 4 முட்டையை வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த மசாலாக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 3 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா முட்டை ரொம்ப திக்காயிடும். இப்போ 3 நிமிஷம் ஆயாச்சு.
மூடியை திறந்துட்டு முட்டையெல்லாம் திருப்பி போட்டுடலாம். திரும்ப மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. 2 நிமிஷம் ஆயாச்சு. பாருங்கள், கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான எக் பெப்பர் மசாலா தயார். இதை நம்ம சப்பாத்தி, பூரி, பரோட்டா இல்லை மிக்சட் ரைஸ் இது கூடலாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.